நான் எனது வாழ்க்கை பயணத்தில் ஒரு நீண்ட தூரம் பயணம் செய்து வந்திருக்கின்றேன். அது சவால்கள் நிறைந்து, ஆனால் மகிழ்ச்சியும் நிறைவும் தரும் ஒரு பயணம். இப்பொழுது அமைதியாக நான் அந்த வாழ்க்கை பயணத்தின் சில திருப்பு முனைகளை திரும்பி பார்க்கின்றேன். Dr. Shukri is a jewel among Muslim scholars and a pride of our community. He is a source of inspiration to our younger generation. கலாநிதி MM சுக்ரி அவர்கள் இந்த நாடு பெற்ற ஒரு புலமை சொத்து. அந்த சொத்தை இலங்கை மக்களும் குறிப்பாக முஸ்லிம்களும் சரியாக பயன்படுத்தினார்களா என்பது ஒரு கேள்வி. எனது மதிப்புக்குரிய ஒரு ஆசான், அவருடைய சிந்தனைகள் ஆய்வுகளால் நான் வெகுவாக கவரப்பட்டிருக்கிறேன். ஒரு எளிமையான வாழ்க்கையை விரும்பக்கூடியவர், பிரபல்யத்தை விட்டும் விரண்டோடக்கூடியவர். அவர் முன்வைத்த கருத்துக்களும் சிந்தனைகளும் காத்திரமானவை, காலத்தால் அழியாதவை. ஜாமியா நலீமியாவின் உருவாக்கத்திலும் நலீமிக்களுடைய ஆளுமையை நெறிப்படுத்துவதிலும் அவருக்கு நியாயமான ஒரு பங்கு இருக்கிறது. I am very happy that Dr. M.M. Sukri, after 4 or 5 decades of academic service, now his friends and well-wishers has decided to launch a website. குறிப்பாக இந்த நாட்டின் கல்வி மறுமலர்ச்சியிலும் முஸ்லிம்களது சிந்தனை உருவாக்கத்திலும் மிக பாரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒருவர். Dr. M.M. Shukri in adopting a very moderate and a balanced approach in his dealings with religious matters has become widely accepted by all the various segments of the population of Sri Lanka. எந்த பகுதியிலும் தீவிரமற்ற, மிகவும் நிதானமான, மிகவும் கவனமான ஒரு அறிவுஜீவியாகவும் அவர் காணப்படுகிறார். குறிப்பாக முஸ்லிம் சமூகத்துக்கு, அதிலும் முஸ்லிம்களது அறிவியல் பங்களிப்புக்கு அவர் வழங்கி வருகின்ற சேவைகள் நிலைத்து நிற்க வேண்டும். அவரில் நாம் காணுகின்ற மிக முக்கியமான சிறப்பம்சம், அறிவு புலங்கள் எல்லாவற்றிலும் ஒரு மாணவனுக்கு தேடல் அவசியம் என்ற முக்கியமான உண்மையை அவர் உணர்த்தியிருக்கின்றார். ஜாமியா நலீமியாவின் தோற்றத்திலும் வளர்ச்சியிலும் கலாநிதி அவர்களின் பங்களிப்பும் மிகவும் முக்கியமானது. கலாநிதி M.M. சுக்ரி அவர்கள் எமது ராபித்தாவின் வளர்ச்சிக்காகவும் ராபித்தாவின் செயற்பாட்டிற்காகவும் எந்த நேரத்திலும் இரவு பகலாக எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கின்றார். அதன் வளர்ச்சிக்காக அடிக்கடி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றார். ஜாமியா நலீமியா அவர்களுடைய வழிகாட்டலின் கீழ், அவர்களுடைய தலைமைத்துவத்தின் கீழ் பாரிய பணிகளை, பாரிய பங்களிப்புகளை சாதித்து வரலாற்றிலே ஒரு பெரிய சுவட்டை பதித்திருப்பதை யாரும் நிராகரிக்க முடியாது. காலத்தின் நினைவுகளில் மறக்காத காவியம் போலத்தான் கலாநிதி சுக்ரி அவர்களின் நினைவும். ஒரு அறிவுஜீவியின் வாழ்க்கை பல்லாயிரம் பேருக்கு படிப்பினையாகிறது. உங்களால் நம் சமூகமே மகிழ்ச்சி அடைகிறது, நாடே பெருமை கொள்கிறது. மாணவ பருவத்திலேயே நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள். கல்வியை இறுகப் பற்றி கொண்ட நீங்கள் எடின்பரோ வரை பயணித்தீர்கள். பின் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றினீர்கள். பிறகு சமூக மறுமலர்ச்சிக்கு உங்களை அர்ப்பணித்தீர்கள். நீங்கள் நதீம் ஹாஜியாரை சந்தித்ததும் நதீம் ஹாஜியார் உங்களை சந்தித்ததும் இந்த நாட்டு வரலாற்று நீரோட்டத்திலே
ஒரு முக்கிய மையமாகும். ஒரு சமூகத்தின் உறக்கத்தை கலைப்பதற்கு நீங்கள் தூக்கம் துறந்தீர்கள். நதீம் ஹாஜியாரின் கனவு முழுக்க நதீமியாவே தென்பட்டது. அந்த கனவை நனவாக்குவதில் நீங்களும் பங்கெடுத்தீர்கள். உண்மையில் அவை என்றுமே நினைவு கூறத்தக்க பசுமையான நினைவுகள். ஏனென்றால் அவரோடு மிக மிக நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஜாமியாவை உருவாக்குகின்ற பணிகளிலே நிறைய நாங்கள் பயணங்களை மேற்கொண்டோம். அந்த பயணம் அவருடைய இறுதி மூச்சு வரை தொடர்ந்தது. ஆண்டுக்கு ஒரு முறை உம்ராவுக்கு செல்வோம், இஸ்லாமிய நிறுவனங்களுக்கு செல்வோம். ஒரு காலப்பிரிவிலே உலகத்திலே எந்த இடத்திலாவது இஸ்லாமிய கண்காட்சி, புத்தக கண்காட்சி நடைபெற்றால் அதை பற்றி அவர்கள் கூறினால் உடனே என்ன அழைத்துக் கொண்டு போவார், புத்தகங்கள் வாங்கி வருவதற்காக ஜாமியா நூல் நிலையத்திற்கு. இப்படி பல பயணங்களை நான் மேற்கொண்டிருக்கிறேன் அவரோடு. அவர் உண்மையில் மிக அற்புதமான மனிதர். நான் அடிக்கடி நினைப்பதுண்டு, இவரை அல்லாஹு தாலா ஒரு மகத்தான பணிக்காகத்தான் சிருஷ்டித்திருக்கின்றான். இவர் மூலமாக முஸ்லிம் சமூகம் ஒரு மாபெரும் பணியை பெற்று பயனடைவதற்காகத்தான் இவரை சிருஷ்டித்திருக்கிறான் என்று நான் யோசிப்பதுண்டு. ஏனென்றால் அவரிடம் சில அற்புதமான தன்மைகள் காணப்பட்டது. அவர் ஒரு செல்வந்தர், மிகப்பெரிய பணக்காரர். இப்படிப்பட்டவர்கள் உண்மையில் அறிவை நேசிப்பதில்லை, அறிஞர்களை மதிப்பதில்லை, அறிவின் பெருமதியையும் உணர்வதில்லை. ஆனால் இவர் அப்படி அல்ல. அறிவை நேசித்தார், அறிஞர்களை நேசித்தார், நூல்களை நேசித்தார். நினைக்க நினைக்க ஆச்சரியத்தால் மேலிடும் அவரது வாழ்க்கை அதிசயமானதுதான். அல்லாஹ் அவரது முயற்சிகளை பொருந்திக் கொள்வானாக. பன்முக ஆளுமை கொண்ட மனிதர்கள் இந்த உலகில் அரிதாகத்தான் தோன்றுகிறார்கள். அந்த வரிசையில் உங்களது பெயரும் இருக்கிறது என்பதை நினைக்கும் போது ஒரு சமூகமே மகிழ்ச்சி கொள்கிறது. இலங்கை முஸ்லிம்களின் வரலாற்றை தொகுத்த போது நீங்களும் அந்த வரலாற்றில் முக்கிய பாத்திரமாகிவிட்டீர்கள். எமது தொன்மைக்கான வரலாற்று பாதையில் உங்களது நினைவுகளும் நிச்சயம் சாட்சி சொல்லும். வாசிப்பையும் தேடலையும் ஒரு தவம் எனச் செய்யும் நீங்கள் உங்கள் எழுத்துக்களாலும் பேச்சுக்களாலும் இந்த சமூகத்தை அறிவூட்டினீர்கள். உங்களது பன்முக ஆளுமையை பார்க்கும்போது நடமாடும் வாசிகசாலை போலத்தான் காட்சிக்குள் தோன்றுகின்றது. பல நாடுகளிலுள்ள பல்வேறு அறிஞர்களுடன் உறவாடும் பாக்கியம் பெற்றவர் நீங்கள். உங்களது வாழ்வில் அவை மகத்தான சந்தர்ப்பங்கள். அந்த பிரத்யேகமான அனுபவங்கள் உங்களது பசுமையான நினைவுகளில் ஈரம் காயாத ஓவியம் போல பதியமாகி இருக்கின்றன. உங்களை பாதித்தவர்களை, உங்கள் ஆளுமையில் தாக்கம் செலுத்தியவர்களை நீங்கள் எப்போதும் நன்றியோடு நினைவு கூறுகிறீர்கள். இன்றைக்கும் அவர்களை நினைவில் வைத்திருக்கிறீர்கள். ஒரு நன்றியுள்ள மாணவனாய் இப்போதும் இருக்கிறீர்கள். ஒரு மரம் அந்த வித்திலிருந்து தான் பெருவிருட்சமாக கிளைவிருக்கின்றது. எனவே அந்த வித்து மிகவும் முக்கியம். இந்த வகையிலே ஆரம்ப கால பிரிவில் எனக்கு கல்வியூட்டிய ஆசான்களை நான் நன்றி உணர்வோடு நான் முதலில் நினைவு கூற வேண்டும். இன்று நான் அரபு கல்வித்துறையிலே அல்லது இஸ்லாமிய கலைத்துறையிலே ஓரளவு பங்களிப்பு செய்வதற்கு அடிப்படை காரணம் அந்த அரபு கல்விக்கான அத்திவாரம். எங்களது அந்த சந்ததியை பொறுத்தவரையில் எங்கள் ஊர் மாத்தறையிலே நான் ஒரு கிறிஸ்தவ கல்லூரியில் கல்வி கற்றவன். அங்கு கல்வி கற்ற நாங்கள் மாலை நேரங்களிலே ஒரு மதரசாவுக்கு சென்று நாங்கள் மார்க்க கல்வியை கற்பதுண்டு. இது அந்த பாரம்பரியம். அந்த மதரசாவை நடத்தியவர் ஷாஃபி ஆலிம் என்ற ஒருவர். அவர் மிகவும் பக்தி சிரத்தை மிக்க ஒரு ஆலிம், நல்ல மனிதர். நான் நினைக்கின்றேன், என்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் அந்த அரபு கல்வியை பாரம்பரிய அந்த அரபு மதரசாவிலே நான் கற்றபோது அவர் எங்களுக்கு படித்து தந்தல் ஓதி தந்தல் சொல்லுவார்களே, அதிலே அவர் இட்ட அந்த அத்திவாரம் உண்மையில் மிக வர்க்கத்தான அருள் பாலித்த அத்தியாயம் என்று ஒரு அத்திவாரம் என்று நான் நினைக்கின்றேன். அதுதான் அந்த வளர்ச்சிக்கு காரணம். பிறகு பல ஆசிரியர்கள் எனது கல்வி பணிக்கு பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். நான் செயின்ட் தாமஸ் கல்லூரியிலே படித்த காலப்பிரிவிலே பல ஆசிரியர்கள் இருந்தார்கள். குறிப்பாக தமிழ் ஆசிரியர் கந்தையா மாஸ்டர் அவர்களை நான் அடிக்கடி நினைவுபடுத்துவதுண்டு. அவர்தான் என்னை கட்டுரைகள் எழுத தூண்டியவர். கலாநிதி சுக்ரியின் புலமை பங்களிப்புகள் இந்த நாட்டுக்குள் மட்டும் சுருங்கியவை அல்ல, கடல் கடந்த தேசங்களிலும் அவை பேசப்பட்டுள்ளன. அவர் வெளியிட்ட நூல்களும் சமர்ப்பித்த ஆய்வுக் கட்டுரைகளும் கனதியானவை, காத்திரமானவை, அடுத்த தலைமுறைக்கும் பயனளிக்கக்கூடியவை.
ஒரு அறிஞனின் வாழ்க்கை இங்குதான் சரித்திரமாகிறது. தன்னோடு மட்டும் அந்த அறிவு நின்றுவிடாது, பிறருக்கும் கிடைக்கும் போதுதான் அது மகத்தானதாக மாறுகிறது. காலத்தின் நினைவுகளில் மறக்காத காவியம் போலத்தான் நீங்களும் சார். உங்களது பணிவும் அமைதியான நடையும் எப்போதுமே எம் நினைவுகளை பாதிப்பவை. எந்த பெரிய நீர்ப்பரப்பிலும் அலைகளை ஏற்படுத்தும் ஒரு துளி நீர் போலத்தான் உங்களை போன்றவர்களின் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள், சவால்கள், சாதனைகள், மகிழ்ச்சிகள். அல்லாஹ்வின் உதவியை பெற்றவர்கள் ஒருபோதும் தோற்பதில்லை என்பதற்கு நடைமுறை உதாரணம்தான் உங்களது வாழ்வும். அல்லாஹ் மீது கொண்ட ஆழ்ந்த பற்றும் நேசமும் உங்களது வாழ்வில் எல்லா தடைகளையும் அகற்றின, இருள் விலக்கி வெளிச்சத்தை கொடுத்தன. அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த்.